41 பேர் செத்துட்டாங்க. அதுக்கு திமுக தான் காரணம். கரண்ட் புடுங்கிட்டாங்க. அதுக்கு திமுக தான் காரணம். அட என் வீட்ல பாத்ரூம்ல தண்ணி வரல. அதுக்கு திமுக தான் காரணம். எல்லாத்துக்கும் திமுக காரணம். விஜய்க்கு காய்ச்சல் வந்தாலும், சளி புடிச்சாலும், அவரு சரக்கு அடிக்கும்போது தண்ணி பத்தலைன்னா, எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். இப்படி எல்லா இடத்துக்கும் வர்ற எல்லா இடத்துக்குமே திமுக தான் காரணம்னு சொன்னா, என்ன அர்த்தம்? இவனைய விட்டா திரிஷா வீட்டுக்கு போறதுக்கு டிராஃபிக் ஆச்சுன்னா, அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லுவாரு போல. அதுதான் சொல்ல. அவங்க அடுத்த முதல்வர் திரிஷா தானே! அம்மா அவர்கள் வருவாங்க. எம்ஜிஆரை போன்றுன்னு சொன்னாங்கல்ல, எம்ஜிஆரை போன்று ஆட்சி அமைப்போம். எம்ஜிஆர் போன்று தான் ஆட்சி அமைப்பாங்க. எப்படின்னா, இவரு முதல்வர், துணை முதல்வர் திரிஷா அம்மா அப்ப வந்துருவாங்க. ஆட்சி அமைப்பாங்கன்னு ஒத்துக்கிறீங்க நீங்க. எப்போ? 2038, 39, 40ன்னு போம்போது பார்க்கலாங்க. ஒரு 50க்கு மேல பார்க்கலாம். 2050க்கு மேல. 2031லயும் திமுக ஆட்சி அமைக்கும். அதுல எந்த மாற்று கருத்து உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சொல்றேன் வருங்காலத்துல அப்படிதான் போவாங்கன்னு சொல்றேன். அது கனவு தான் அவங்களுக்கு. இப்பவே ட்ரீம் முதல்வர் தானே அவரு. கூட இருக்கிற மாவட்ட செயலாளர்லாம் ட்ரீம் அமைச்சர்கள். கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்க ஊர் பகுதியிலேயே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், கூட இருக்கிற நிர்வாகிகள் வெள்ளை சட்டை தூக்கலா நல்லதா போட்டு வந்தாலும், அவனோட கார விட இன்னொரு கார் நல்ல கார்ல வந்தாலும் அவன் ஒதுக்கி வச்சர்றான். எப்படிங்க அரசியல் பண்ணுவாங்க? அரவணைச்சு கொண்டு போகாம எப்படி அரசியல் பண்ண முடியும்? இன்னைக்கே ஈரோடு பகுதியில பிளவுபட்டு கிடக்குது கட்சி. அவங்க கட்சி. அப்படி இருக்குது சூழல்.